எப்பவுமே கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மாறாத ஒரு குணம் கொண்டது அப்படின்றது வந்து மேசராசி பெண்கள். அதே மாதிரி இந்த இவ்வளோ கோபத்தை காமிச்சிருக்கோம், இயல்பாக வந்து நம்ம அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட மீறி அதிகமான பணிவுக்கு வரக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. இது வந்து இந்த சபலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுல சலனம் உள்ளது அப்படின்றது எப்போவுமே வந்து அந்த சலனம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. அப்போது சரசரன் அந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி வேகமாக கோபம் வரும், வேகமாக அடங்கிடும். அது கோபம் வந்த நேரமும் தெரியாது, கோபம் வெளிப்பட்ட நேரமும் தெரியாது, கோபம் அடங்கிய நேரமும் தெரியாது. அவ்வளோதான், சால்வ் ஆயிரும், அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு 10 குடையவனாக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் 10 குடையவனாக வர்றார். அதனால் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவங்களுக்கு நடைமுறை சாத்தியம் அதிகமாக இருக்கும். எது இருக்கும்? சனி சம்பந்தப்பட்ட ப்ளூ மெட்டல்ஸ், இரும்பு, கல், மண், மணல், இது எல்லாமே இதை வியாபாரமாக செய்யக்கூடியது மேசராசிக்கு வந்து ஒத்து வரும். எப்பவுமே ரியல் எஸ்டேட் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அப்படின்றதுனால ரியல் எஸ்டேட்டில் எப்போவுமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு முதன்மை இடம் உண்டு. அதே மாதிரி மருத்துவத்தில் வந்து அதீத அனுபவம் வந்துடும், தெளிவான அனுபவம் மேசராசிக்காரங்களுக்கு. அதுவும் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பில் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து அதீத அனுபவம் நிறைய வரும். அந்த அறுவை சிகிச்சை படிப்பு உங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து கடிகாரம் பழுது நீக்குதல் மேசராசிக்கு அதுவும் வருது. அதே மாதிரி வந்து முடித்திருத்துதல் இதுவும் மேசராசியில் தான் வரும். அதே மாதிரி வந்து சுண்ணாம்பு காலவாய் வைக்கிறது, அப்புறம் இந்த நேரத்தில் வருது இல்லையா இந்த டைல்ஸ், இந்த களிமண்ணில் செய்யக்கூடிய ஓடு வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம், செராமிக் ஐட்டமெல்லாம் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தொழில் தான். அதேமாரி தீயணைப்புத்துறை, காவல்துறை, இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு துறைகள், இதிலெல்லாம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தொழில் ஈடுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ராசியினுடைய ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்தன்மை, ஆதிக்கம், தலைமை பண்பு, விட்டு கொடுத்து போகிறது, டக்குன்னு இறங்கிடுறது, இது எல்லாமே இவங்களுடைய பேராற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கான அந்த இக்கட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீம்பு,